உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக மீண்டும் ஒருமுறை பதவி நீக்க தாக்கியதை காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளை சேர்ந்த 73 மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களவையில் தாக்கல் செய்துள்ளனர். மேற்கு ஆசிய நெருக்கடியின் விளைவாக இந்திய பொருளாதாரம் கலவையான சமிக்கைகளை வழங்கி வருவதாக இந்திய ரிசர்வ் வங்கி தனது சமீபத்திய பொருளாதார நிலை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் எந்த வாக்குச்சாவடியிலும் மறு வாக்குப்பதிவுக்கான அவசியம் ஏற்படவில்லை என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டிற்குள் பாசிசம் வராமல் தடுக்க திமுக 200 இடங்களுக்கு மேல் வெல்லும் என திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசா தெரிவித்துள்ளார். பிரதமர் கூறும் கடவுள் என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. தேசிய குடிமை பணிகள் நாள் கடந்த 21ஆம் தேதி நடைபெற்றது. அது குறித்து 1 கோடிக்கும் அதிகமான அதிகாரிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பெண்கள் வாக்குப்பதிவு அதிகரிப்பு பெரிய தாக்குதலை ஏற்படுத்தும் என அரசியல் வல்லுநர்கள் கணித்துள்ளனர். பிரதமர் மோடி குறித்து கார்கே கருத்துக்கு விளக்கம் அளிக்க 24 மணி நேர கெடு விதித்த தேர்தல் ஆணைய உத்தரவு முழுக்க உள்நோக்கம் கொண்டது என்று காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் ஆபரேஷன் தாமரை, ஆம் ஆத்மி கட்சியை உடைத்த மோடி அமித்ஷா கூட்டணி, 7 எம்பிக்கள் பதவி விலகுவதாக அறிவிப்பு. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை அன்று பின்பற்றப்பட வேண்டிய பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் முக்கிய அறிக்கை வெளியிட்டுள்ளார். வாக்கு எண்ணிக்கை நாளன்று வேட்பாளர்கள் முன்னிலையில் காப்பறைகள் திறக்கப்படும் என அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மின் தளவாடங்களில் ஏற்படும் பழுதை 30 நிமிடங்களில் சரி செய்ய வேண்டும் என பொறியாளர்களுக்கு மின் வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. பீகார் அரசியலில் நிலவி வரும் சூழல் குறித்து எதிர்க்கட்சி தலைவரும் ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் செயல் தலைவருமான தேஜஸ்வி பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக விமர்சித்துள்ளார்.